Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல weight loss பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். weight lossக்கு என்னென்ன பண்ணனும், நான் என்னென்ன பண்ணினா அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். First weight lossக்காக நான் மார்னிங் எழுந்ததும் ஒரு லேகியம் மாதிரி ஒன்னு சாப்பிடுவேன். அது எப்படி செய்யறது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. அதுக்காக திப்லி எடுத்துர்க்கேன். திப்லி வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. திப்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் weight lossக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். உங்களோட தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திப்லி. இந்த திப்லியை இந்த மாதிரி செஞ்சு நீங்க ரெகுலரா உங்களோட ஃபுட் அதாவது மார்னிங் எழுந்ததும் நீங்க இத சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ரெடியூஸ் அதாவது weight வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். உங்க தொப்பை பகுதிகளில் இருக்க அதாவது வயிறு, அடிவயிறு எல்லாம் சேர்ந்து தொப்பையா இருக்கும் இல்லையா, அந்த இடம்ல இருக்க தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே ரொம்ப ஈஸியா ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கூட நம்ம இப்போ சுக்கு எடுத்துக்கலாம். சுக்கு எதுக்காக அப்படினு பார்த்தாக்க நம்மளோட பசி and then நம்ம சாப்பிட்ட உணவுகளை வந்து ஜீரணம் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஞ்சி வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வைக்க முடியாதனால நம்ம சுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு இஞ்சி, சுக்கு, குருமிளகு இது மூணையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைக்கணும். எதுக்காக குருமிளகு அப்படினு பார்த்தா குருமிளகும் என்ன பண்ணுது அப்படினா நம்மளோட உடம்புல இருக்க அஜீரணம், அத சளி பிடிக்காம இருக்கிறது, அந்த மாதிரியான இதுக்கெல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால பெப்பரும் வந்து நம்மளோட பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சுக்கு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டிட்டு நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு சில மிக்ஸில வந்து பிளேட் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி சுக்க நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ சுக்கு இந்த மாதிரி இடிச்சதை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பீசஸையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீசஸையும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸியில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சுக்கு தனியாக பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா உடைஞ்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்ல பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக இதிலே பவுடர் பண்ணுற மாதிரி. இப்போ சுக்கு அது கூட சேர்த்துடலாம். இது எல்லாமே நார்மலாக நம்ம எல்லா வீட்லேயும் கிடைக்கிறது தான். திப்பிலி மட்டும்தான் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இப்போது சுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. சுக்கில் ஆல்ரெடி நாராக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அதையே இந்தளவு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த நார் ஃபுல்லாகவே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. கொஞ்சம் நறுன்னு தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இதை வந்து தேனில் கலக்கி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தேனில் கலக்கி சாப்பிட்டு இருந்தேன். இதை வந்து தண்ணியில் கலக்கி குடிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவ் தேனை விட. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் பவுடர் பண்ணி ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சேம் ஜாரில் நான் திப்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் பவுடர் பண்ணிக்கலாம். 100 கிராம் திப்லி, 100 கிராம் சுக்கு, 1/4 பங்கு, அதாவது நம்ம இப்போ 100 கிராம் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/4 பங்கு அளவு மட்டும் குருமிளகு எடுத்துக்கலாம். எரிச்சலாக இருக்கும், அதனால் குருமிளகு மட்டும் 1/4 பங்கு எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதையும் தனியாக ஒரு அந்த சேம் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதிலே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குருமிளகு பொடிச்சு எடுத்துக்கலாம். திப்பிலி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். திப்பிலியில் ரசம் கூட வைக்கலாம். நீங்கள் டெய்லி ரசம் வைக்கும்போது அது கூட திப்பிலி ஒரு 4-5 போட்டு நுணுக்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். டாக்ஸினும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அதே மாதிரி சளி பிடிக்காத குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம குருமிளகையும் பவுடர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதையும் சேர்த்து அந்த பவுடர் கூடயே போட்டுடலாம். ஸ்பூனில் கலக்க முடிஞ்சால் கலக்குங்க. நான் ஸ்பூனில் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னு சின்னதாக இருந்தனால நான் மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகுற மாதிரி. ப்ரெக்னென்சி பெல்லி ஃபேட்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இந்த பவுடர். ஆக்சுவலாக இந்த பவுடர்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எல்லாமே நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. கேரளா சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அந்த மருந்து லேகியம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்பே வராது, அந்த மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்குன்னு கொடுக்குறதே திப்பிலி கஷாயம் தான் கொடுப்பாங்க. அதனால திப்பிலியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களோட வெயிட் லாஸ்க்காக. இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, நீங்கள் தேனில் கலக்கி சாப்பிட்றத விட சுடுதண்ணியில் தண்ணியில் வந்து நல்லா கலக்கி அதை அப்படியே குடிக்கிறது தான் ரொம்ப பெட்டர் ஆக்சுவலாக. ஏன்னா தேன்லேயும் நம்ம சுகர் கண்டென்ட் இருக்குது இல்லையா, அதனால் சுகர் கண்டென்ட் எதுவுமே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. நான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து தேனில் கலக்கி சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து டம்ளரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கலக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3-4 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி ஏதாவது அதாவது வெயிட் லாஸ்க்குன்னு சாப்பிட்றது ஏதாவது சாப்பிட்டா கம்பல்சரி நீங்கள் 3-4 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அல்சர் ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம இதை இந்த மாதிரி தேனில் ஒரு ஸ்பூன் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக முழுங்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதோட டேஸ்ட்டு பழகி நான் தண்ணியிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டெக்ஸ்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்படி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி நீங்களும் தண்ணியிலே குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா தெரிய மாட்டேங்குது, இருங்க ஒரு நிமிஷம் கேமரா ஜூம் பண்ணி. இந்த அளவு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸஸாக கூட உருட்டி நீங்கள் முழுங்கிக்கலாம். இது வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபுட் ஃபாலோ பண்ணணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாதவங்க வாக்கிங் போகலாம், அதெல்லாம் எப்படி எந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணணும்னு நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3-4 லிட்டர் அளவு தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்ததும் நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா பிளாக் டீ எடுத்துக்கோங்க. பிளாக் டீ கூட சுகர் ஆட் பண்ணாதீங்க, கரும்பு சக்கரை ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளைனாக குடிக்க பாருங்கள். இல்லை என்னால் ப்ளைனாக குடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இல்லை 1/2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மார்னிங் என்னால் கம்பல்சரி பிளாக் டீ குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 1/4 கிளாஸ் அளவு பால், 3/4 கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்து டீ எடுத்துக்கலாம். டீ கூட ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அது கூட நீங்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னாக்கா நாட்டு சர்க்கரையை மறுபடியும் சேர்த்துக்கலாம். மார்னிங் டிஃபன் எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஃபன்ஸை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இட்லி அண்ட் தென் ஆவியில் வேக வச்ச ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லி, புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரைஸ் கண்டென்ட் இருக்கிற ஃபுட், அதாவது அரிசியில் செய்யக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் மார்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் மத்தியானம் ரைஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட் நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆவியில் வேக வச்ச ஃபுட்டாகவே இருந்தாலும் நீங்கள் சட்னி ஐட்டம்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். நல்லா அரைச்சி வச்ச குழம்புங்களே அவாய்ட் பண்ணிடுங்க. சாம்பார் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். அதே மாதிரி இப்போ டீ பிரேக் இருக்கும் இல்லையா, 11 o'clock அந்த மாதிரி டைமில் கம்பல்சரி நம்ம எல்லாத்துக்குமே பசிக்கும். நிறைய சாப்பிட்டு வளர்ந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இல்லையா, அதனால நம்ம அந்த டைமில் பசிக்கும் போது குட்டி குட்டி ஃப்ரூட்ஸு, எந்தெந்த வெஜிடபிள் எல்லாம் உங்களால் பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்தந்த வெஜிடபிளெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 1-2 கேரட் ஃபுல்லாக சாப்பிட்லாம், தக்காளி சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம கோவக்காய் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், நம்ம டயட்டும் ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இப்போ லஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவு ரைஸ் எடுத்தால் 1/4 கப் அளவு சாம்பார், அதே மாதிரி நீங்கள் 1/4 கப் அளவு ரசம் கூட எடுத்துக்கலாம். சாம்பாரில் வந்து டோட்டலாகவே ஒரு 120 கலோரி தான் இருக்கும். ரைஸ்க்கு வந்து ஒரு 1/4 கப்புக்கே 120 கலோரி வந்துடும். அது கூட நீங்கள் கீரை, காய்கறி அந்த மாதிரி உங்களோட லஞ்ச் வந்து வெஜிடபிள்ஸோட சூப்பராக ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் டைம் இல்லை நீங்கள் லஞ்ச் எல்லாமே இப்போது மார்னிங் ரைஸ் எடுத்தவங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரைஸ் ஐட்டம்ஸ், அதாவது ரைஸ் கண்டென்ட் இருக்கிறவங்க எடுத்தவங்க என்ன சாப்பிட்லான்னா நம்ம சப்பாத்தி சாப்பிட்லாம், இல்லை கோதுமை ரொட்டி. அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம ஃப்ளேக் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளேக் சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால அதையும் பவுடர் பண்ணி ராகி மாவு கூட இல்லை கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியை போட்டு சாப்பிடலாம். கூழ், கஞ்சி, ராகி கூழ் அந்த மாதிரி எந்த கூழ் ஐட்டமும் சாப்பிடாதீங்க, அதுவும் ரைஸ்க்கும் ஈவனாக தான் வரும். அப்புறம் ஓட்ஸில் வந்து கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிடாம உப்புமா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் லஞ்சுக்கு. அது கூட இப்போது ஈவினிங் டைமில் நம்ம என்ன சாப்பிடலாம், அதை 4 மணி அந்த மாதிரி டைமில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் எடுத்துக்கலாம், நல்லா சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், அதாவது நல்லா புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஃப்ரூட்டான நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் வந்து புழிஞ்சு குடிக்கலாம். லெமன் புழிஞ்சு பெப்பர் போட்டு லைட்டாக சால்ட் போட்டு கூட குடிச்சிக்கலாம் ஈவினிங்
ஈவினிங் டைமில் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட் எடுத்துக்கும் போது கொய்யாக்காய் எடுத்துக்கலாம், பப்பாளி எடுத்துக்கலாம், பனானா எடுத்துக்கலாம். பனானாவில் ரோபஸ்டர் மட்டும்தான் எடுக்கணும். சொல்லப்போனால் ரோபஸ்டரில் வந்து கொஞ்சம் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்குது, 90 கலோரிஸ் தான் இருக்குது. நம்ம செவ்வாழை எடுத்துக்கலாம், செவ்வாழையும் கம்மி கலோரிஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேந்திரம் பழம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பச்சை நாடம் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்துக்கக்கூடாது. அந்த நேந்திரம் பழம் வந்து ஃபேட் கண்டென்ட், அதாவது ஃபேட்டில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கும். உங்களோட உடம்பு வந்து வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது வெயிட் கெயின் ஆகிறவங்க நீங்கள் தாராளமாக நேந்திரம் பழம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, நான் ஒரு டயட் சார்ட், என்னோட பாடியை ஹெல்த்தியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுக்காக டயட் சார்ட் ஃபாலோ பண்ணினேன். அதுதான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தாராளமாக முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிடலாம். நீங்கள் ஒரு கப், அதாவது 100 கிராம் அளவு முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிடும்போது, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது நமக்கு வந்து 30 கலோரிஸ் தான் அதில் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம வயிறும் ஃபுல்லாகும், ரொம்பவே சத்தானது, ஆரோக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் முளைக்கட்டின சுண்டல் எடுத்துக்கலாம், ஆனால் கம்மி குவான்டிட்டியில் சாலட்லேயோ இல்லை சூப்லேயோ போட்டு குடிக்கலாம். ஒரு 10லேருந்து 20 கடலை அளவு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதில் ஹெவி கலோரிஸ் இருக்கிறனால உங்களோட ஃபுல் ரொம்ப ஹெவி ஃபுட்டுங்கிறதுனால உங்கள் ஃபுல் வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் தாராளமாக நைட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய சாலட்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய சாலட்ஸ்னால் நிறைய கலராக வெஜிடபிள்ஸ் போட்டு சாலட், இதெல்லாம் உங்களோட பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு சாலட் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் தண்ணியில் வேக வச்ச சிக்கனில் வந்து பெப்பர் போட்டு நீங்கள் சாலட் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். முட்டை எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு ரொம்ப நல்லது. ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்கோட யோக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. சாலட் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. முளைக்கட்டின பயிரில் கூட நம்ம தாராளமாக நல்ல சாலட்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாலட்ஸ் கூட மேக்ஸிமம் லெமன் ஜூஸ் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி சாப்பிட்டு மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு லேடிஸ்க்கு வந்து நார்மலாக 2000 கலோரிஸ் இஸ் இனஃப். நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. நம்ம வீட்டில் இருக்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 1500 கலோரியே ரொம்ப கரெக்டானது. அதில் வந்து அந்தளவு சாப்பிட்டு 500 கலோரி நம்ம கண்டிப்பாக பர்ன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் போடவே மாட்டீங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னா. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸோட உங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சூப் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வந்து சாலடு, சூப்பு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள் மார்னிங் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா மத்தியானம் நீங்கள் சூப் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு சப்பாத்தி எடுத்துக்கலாம். எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும், எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போது என்னென்ன சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கக்கூடாது, நிலத்துக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் சேர்த்துக்கக்கூடாது. கேரட்டும் நிலத்துக்கு அடியில் தான் வருகிறது, ஆனால் அது நம்ம சாப்பிடலாம். அதில் வந்து ஃபேட் கண்டென்ட், அதாவது உடம்பு வெயிட் போடுறதுக்கான கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான விட்டமின் சி இருக்கிறனால நம்ம கேரட் நிறையவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் மஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது. அப்போது நீங்கள் ஜாகிங் போகலாம், மார்னிங் வாக்கிங் போகிறக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக மார்னிங் வாக்கிங் போகலாம். 1 hour வாக்கிங் போங்க. எக்ஸசைஸ் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 1/2 hour வாக்கிங் ப்ளஸ் 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது எதுக்குமே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் ஏறி இறங்குங்க. படி ஏறி இறங்கலாம். அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ் தான் இது கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஸ்டேர்கேஸ் ஏறி இறங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் இல்லை, கண்டிப்பாக வாக்கிங் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட இந்த மாதிரியான பெல்லி ஃபேட்டும் நல்லா டைஸ் எல்லாமே நல்லா ஊறி நல்லா குண்டு குண்டு இருப்போம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி கம்பல்சரி 3லேருந்து 4 லிட்டர் குடிச்சு நல்லா யூரின் போனால் தான் உங்களோட தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சு நீங்கள் வெயிட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆவீங்க. இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் இதில் தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய வெயிட் லாஸ் கம்ப்ளீட் ஆனதும் நான் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி ரெடியூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்டில், அதாவது மறுபடியும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.